السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم تحسب أن أكثرهم يسمعون ويعقلون إن هم إلا كالأنعام بل هم أضل سبيلا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கிறோம். துவக்கமாக அம் தஹ்சபு அன்ன அக்ஸரஹும் யஸ்மஊன அவ் யஅகிலூன். நபியே, பெரும்பாலான மக்கள் உங்கள் உபதேசங்களை கேட்கிறார்கள் அல்லது விளக்குகிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா? இன்ஹும் இல்லா கல் அன்ஆம். இல்லை, அவர்கள் விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். பல்ஹும் அதல்லு சபீலா. கேடுகட்ட வழியை பின்பற்றுவதில் அந்த விலங்குகளை விட மிக மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறார். நாம் சொல்லுகிற கருத்துக்களை நிறைய மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்பதற்காக கேட்கிறார்கள் என்ற அர்த்தமல்ல, விளக்குகிறார்கள் என்கிற அர்த்தமல்ல. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரபல்யமான மொழிகளிலே ஒன்று, கண் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், காது இருக்கிறவர்கள் கேட்கட்டும். மனிதர்களுக்கு கண் கிடையாது, காது கிடையாது, இருக்கிறது. ஆனால் அவற்றை முழு ஈடுபாட்டோடு பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரிய வரும், புரியும். நபிமாருடைய உபதேசங்களை, அவருடைய வழிகாட்டுதல்களை போனால் போகட்டும் என்று கேட்கிற மக்கள் தான் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் அப்படித்தான் இருக்கிறார். ஒரு வார்த்தை, ஒரு சூழல், ஒரு நிகழ்வு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை புரட்டி போடும் என்று நாம் எண்ண வேண்டும். அது எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஒரு குருவிட்ட ஒரு சீடன் கேட்டான், நான் முக்தி அடைவதற்கு, ஞானம் பெறுவதற்கு, இறைவனை புரிவதற்கு எனக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று கேட்டான். அது ரொம்ப லேஸ்தான். குதிரையில் ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கி போடுற அளவுக்கு தான காலகட்டம், அவ்வளோதான் டியூரேஷன், ரொம்ப கம்மி. குதிரையில் ஒரு கால் வச்சாச்சு, இன்னொரு காலை தூக்கி போடுறதுக்குள்ளாக முக்தியோ ஞானமோ இறை புரிதலோ உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த காலகட்டம் உன் வாழ்க்கையில் எப்போது வரும் என்று சொல்ல முடியும். அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். அது ஒவ்வொருத்தருடைய வினை பயனை பொறுத்து, ஈடுபாட்டை 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம்,
சமயங்களில் மொத்த வாழ்க்கையும் அவனுடைய சக்கராத்தில் தான் விளங்க முடியும். இறைவனை புரிதல் என்பது அவ்வளவு மிக சுலபமாக நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. ஹிதாயத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கைவசம் வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அதை கொடுப்பதற்கு அல்லது விளக்குவதற்கான ஆற்றலை, சக்தியை, அனுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கூட கொடுக்கிறார். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்புகிறவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. நபியை பார்த்து சொல்கிறார். நேர்வழி காட்டுவதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் நபி. நபியுடைய பிரதான வேலை என்ன? நேர்வழி காட்டுவது. இல்லை என்றால் நபி எதற்காக அனுப்பப்பட வேண்டும்? நபிகளுடைய பிரத்யேக வேலையை, பிரதான வேலையை, ஹிதாயத்தை அறிமுகப்படுத்துவதுதான். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேரான வழியை காட்டிவிட முடியாது. பிறகு யார் விரும்பினால் கிடைக்கும்? வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, இறைவன் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கிறார். இப்போ நேர்வழி பெறுவதற்கு இறைவனுடைய உவப்பு, இறைவனுடைய அனுமதி, இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கிருபை வேண்டும். அதற்காக கெஞ்சி தவம் இருந்தாலும் குற்றம். பீர் முகமது அப்பா அந்த ஒரு பாடலிலே பாடுவதைப் போல தலைகீழாக நின்று 100 ஆண்டுகள் வணங்கினாலும் தகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பது ஹிதாயத். ஹிதாயத்தை நாம் எப்படி வழங்கலாம்? இப்படி வழங்கலாம், மிகச் சுருக்கமாக. ஆனால் ஹிதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளை இது காட்டாது என்று சொன்னாலும் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பணிகிற முறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். செருப்பணியும் போது அதை தட்டிக்கொள்ள வேண்டும். செருப்பணியும் போது தட்டிக்கொள்ள வேண்டும். பல நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஷூ மாதிரி உள்ள இதில் விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருந்து குழந்தைகளை கடித்திருக்கிறது, உயிர் கூட போயிருக்கிறது என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன என்றால், அந்த செருப்பை தட்டி வைத்திருக்கிறது ஃபர்ஸ்ட். இரண்டாவது வலது காலிலே அணிய வேண்டும். பிறகு மூன்றாவது கடற்றும் போது இடது காலிலே கடத்த. அணியும் போது முதல்ல வலது கால், கடற்றும் போது இடது கால். ஒரு செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. உணவருந்தும் போது செருப்பு போடக்கூடாது. ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த செருப்பில் நஜீஸ் இல்லை என்று தெரிந்தால் அந்த செருப்போடு தொழுது கொள்ளலாம். இல்லை என்றால் கழற்றி விட வேண்டும். மிகச்சிறந்தது செருப்பில்லாமல் இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற போது அவர்களுக்கு இட்ட கட்டளை, முதலில் செருப்பை கடற்றுங்கள், செருப்பை கழட்டிட்டு. செருப்பை கடற்றுவது என்பது, செருப்பில்லாமல் போவது என்பது ஒரு உயர்ந்த பண்பாடாக, பண்பாட்டின் குறியீடாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ செருப்பு குறித்து இவ்வளவு நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் செருப்படிவதன் ஹிதாயத் கிடைத்துவிட்டது. அவ்வளோதான். வாழ்க்கையில் ஒரு சின்ன பங்கு, ஜஸ்ட் ஒரு பார்ட். இன்னும் நிறைய இருக்கிறது. ஆடை உடுத்துவது இருக்கிறது, ஒரு இடத்துல பேசுவது இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, குழந்தைகளை வளர்ப்பது இருக்கிறது, மனைவியை எப்படி நடத்தி செல்வது என்பது இருக்கிறது, இந்த சமுதாயத்தோடு நான் கொண்டிருக்க வேண்டிய தொடர்பு இருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள். இதிலே செருப்பணிதல் என்பது ஒரு சின்ன பகுதி, என் வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன பகுதி. செருப்பணிவதை குறித்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது குறித்த ஹிதாயத் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தமே தவிர ஒட்டுமொத்த ஹிதாயத் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிற போது எனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குவார். அஃபமன் யுரிதில்லாஹு வமன் யுரிதில்லாஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை விரும்புகிறான் அவனுடைய உள்ளத்தை விரிவாக்குகிறான். உள்ளத்தை விரிவாக்குறான். உள்ளம் பெருசாகிறது இல்லை, விளங்கக்கூடிய தன்மை பெருசாக, மெச்சூரிட்டி கிடைக்கும். சின்ன வயசில் நாம் தவறாக பார்த்த ஒன்று வளர்ந்த பிறகு இதெல்லாம் சகஜம்தான் என்று எத்தனை விஷயங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பார்வை மாறிவிட்டது, நம்முடைய கோணம் மாறிவிட்டது. இதுவெல்லாம் இருக்கும்.
என்று நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். மனித வாழ்க்கையில் இவையெல்லாம் சகஜம் என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்படி எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்? இதயம் பெரிதாகிவிட்டதா? இல்லை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிக் கொள்ளுகிற ஆற்றலை கொடுத்தார். திருக்குரானை தொகுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற போது சஹாபாக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதற்கு பிறகு அதனுடைய தேவை உணர்கிற போது அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இடையிலே நடந்தது என்ன? அவருடைய இதயம் விசாலமாகிவிட்டது. சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஜக்காத்தாக கொடுத்த ஒரு சின்ன பொருள், ஒட்டகத்தினுடைய ஒரு மூக்கணாங்கை, ஒட்டகத்தினுடைய கயிறு, அந்த கயிற்றின் அளவு ஜக்காத்தை தரவில்லை என்றால் நான் அவர்களோடு போர் செய்வேன்னு சொன்னேன். ஆனால் போர் செய்வதற்கான காரண காரியங்கள் வேறு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை நிறைவு செய்யாவிட்டால் அது தவறு என்று சொன்னால் அதை எதிர்த்து விவாதம் செய்தால்தான் போர். ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு சின்ன பார்ட், ஒரு பிரிவு, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த இஸ்லாத்தை அவர் மறுக்கவில்லை, ஜக்காத்தை மட்டும் அவர் மறுக்கிறார். இதற்காக எப்படி போர் செய்வது என்று அவர்கள் யோசித்த போதுதான் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதை விளக்குறாங்க. விளக்கும்போது அவர்களுக்கு புரிந்து போகிறது. எனவே ஹிதாயத் என்பது ஒரு பெரும் விஷயம். அதற்காக அல்லும் பகலும் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நொடியில் நடக்கிற விஷயம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நொடி எப்போது வரும் என்பது நமக்கு தெரியும். ஒருவருடைய வார்த்தை, ஒருவருடைய சகவாசத்தில், ஒருவருடைய ஆளுமையின் கீழ், ஒருவருடைய வழிகாட்டுதல் எப்போது வேண்டுமானாலும். அதனால் ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கான மலர்ச்சிக்கான விஷயமாக, நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய விஷயமாக எப்போதுமே தயாராக 24 மணி நேரம் தயாராக இருக்கும். இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். ஒரு உஸ்தாத் ஒரு ஆற்றங்கரைக்கு வா, உனக்கு காட்டுகிறேன். ஆற்றங்கரைக்கு வந்த பிறகு அவரை தண்ணீரில் பிடித்து முக்கினார். மூச்சு திணற திணற அவரை மூழ்கடித்தார். உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு வெளியே வந்து அந்த உஸ்தாதை இயேசுகிறார். இறைவனை காட்டுங்கள் என்று கேட்டதற்கு எனக்கு இந்த தண்டனை, நீ தண்டனை இல்லை, நீ இறைவனை எவ்வாறு தேட வேண்டும் என்று காட்டுவதற்காகத்தான் நீ செய்ய. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ எவ்வளவு போராடினாயோ அந்த போராட்டம் இறைவனை கண்டடைய வேண்டும், கண்டறிய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் உன்னுடைய போராட்டம் இருக்குமானால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார். மனித படைப்பினுடைய நோக்கமே அதுதான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு திருக்குரானுடைய தலைமை விரிவுரையாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுகிற போது இல்லா லியஅரிஃபூன், விளங்குவதற்காகத்தான் என்று சொன்னார். நம்முடைய படைப்பின் நோக்கமே, படைப்பின் இலக்கே இறைவன் யார் என்று புரிந்து கொள்வதுதான். அதை நோக்கித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நேற்று விட இன்றைக்கு, இன்றை விட நாளைக்கு என்று அங்குலம் அங்குலமாவது, இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சமாவது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய இந்த முயற்சிகள் என்பது மார்க்க விஷயத்திலே ரொம்ப பொடுபோக்குத்தனமாகத்தான் இருக்கிறது. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவும் என்கிற அந்த அடிப்படையிலே ஏதோ நமக்கு கிடைக்கிறது உண்டு, நாம் செய்கிறது உண்டு. இது மக்கள் என்ன செய்கிறார்களோ அது, நாம் எந்த பகுதியில் இருக்கிறோமோ அது, நம்முடைய நண்பர்கள் எங்கே இருக்கிறார்களோ அது. இந்த பசங்கள்கிட்ட என்ன சப்ஜெக்டிவாக எடுக்க போகிறேன்னு கேட்டால் ஒன்று சொல்லுவான். ஏண்டான்னு கேட்டேன், என் ஃப்ரெண்டு அதில் சேர்ந்துருக்காங்க. அவனுக்கு சுயமாக அதை பற்றி எதுவுமே தெளிவு இருக்காது. அந்த குரூப்பை பற்றியோ, அந்த பாடத்தை பற்றியோ, அதனுடைய ஃப்யூச்சர்ஸை பற்றியோ, அதனால் அவன் எலிஜிபிளா எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான், நான் இதில் சேர்றேன். ஏண்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜ் போகிறாங்க, அந்த குரூப் எடுத்துருக்கேன். இது மக்களுடைய ஆட்டு மந்தை மனநிலை, சுயமான. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கிற தன்மையை கொடுத்திருக்கிறார். அஃபலா யதப்பரூன குர்ஆன், இந்த வேதத்தை நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்று குர்ஆனில் 10 இடத்துல அல்லாஹ் கேட்கிறார். சிந்தனையை தந்திருக்கிறான். சிந்தனை இல்லாத மக்கள் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவு தான். மற்ற மனிதர்களுக்கு கொடுத்துருக்க அந்த சிந்தனையை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறோம், டெக்னாலஜிகளை பயன்படுத்துகிறோம், நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறோம்.
நம்முடைய ஆசைகளை அடைந்து கொள்கிறோம், நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்கிறோம், சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம். இவ்வளவு தூரம் உள்ள கட்டமைப்பு என்பது மனித சிந்தனையுடைய வெளிப்பாடு. வேகமாக வாகனங்கள் இன்றைக்கு வருது, பயணம் சுருங்கிவிட்டது, பயண தூரம் சுருங்கிவிட்டது, பயண நேரம் சுருங்கிவிட்டது. இதெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய மனித சிந்தனையுடைய வெளிப்பாடு. இந்த சிந்தனை ஏன் அல்லாஹ்வை அறிவதிலே, இறைவனை நெருங்குவதிலே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ கண்ணு இருக்கிறவர்கள், காது இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? பெரும்பாலானவர்கள் இல்லை. அவர்கள் ஆட்டு மந்தைகளைப் போல, விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். இல்லை இல்லை, அதைவிட கீழாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்போ சிந்தனையற்ற மனிதர்கள் விலங்குகளுக்கு சமம். விலங்குகளுக்கு வேறு சிந்தனை தெரியாது, நன்மை தீமை தெரியும். அதற்காக ஒரு விஷத்தை சாப்பிடாது. ஒரு ஆடு, ஒரு மாடு விஷச்செடியை சாப்பிடாது. அந்த அளவுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 நல்ல செடிகள் இருந்தால் அந்த 2 நல்ல செடிகளிலே எது தனக்கு சிறந்தது என்று செலக்ட் செய்கிற ஆற்றல் இந்த விலங்குகளுக்கு கிடையாது. விலங்குகளுக்கு தான் விலங்கு என்பது தெரியாது. ஒரு யானைக்கு தான் யானை என்பது தெரியாது. ஒரு சிங்கத்திற்கு தான் சிங்கம் என்று தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தான் மனிதன் என்று தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வச்சிருக்கு. நாம் மனிதன், நாம் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கை இப்படி முடியும், முடிந்த பிறகு என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல எண்ணற்ற தூதர்கள் வந்தார்கள், நம்முடைய மாற்றத்திற்காக உழைத்தார்கள், நமக்காக பாடுபட்டார்கள், நமக்காக பேசினார்கள், நமக்காக கவலைப்பட்டார்கள், நமக்காக கண்ணீர் சிந்தினார்கள். இது மனிதனுக்கு புரியும், மற்ற ஜீவராசிகளுக்கு புரியும். எனவே தான் எல்லா படைப்புகளையும் விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை உயர்ந்த தரத்தில் வைத்திருக்கிறார். மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல்கள் அவனை வளப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் வளப்படுத்துவதற்கு. இல்லை என்றால் கேள்வி இருக்கிறது, இல்லை என்று கட்டாயம் கேள்வி. ஒரு தொழில்நுட்ப அறிவு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், அந்த அறிவை பயன்படுத்தி அவர் மட்டும் உயர்ந்தால் கட்டாயம் கேள்வி இருக்கிறது. அந்த அறிவை சமூகத்திற்கும் அவன் கொடுக்க வேண்டும், சமூகத்திற்கும் கொடுக்க வேண்டும். எல்லாமே அவனுக்கு மட்டும் கிடையாது. தர்மத்தை பாருங்கள், ஜக்காத்தை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து இவன் கையில் கொடுக்குறான். அல்லாஹ்வுக்கு தெரியும், டைரெக்டாக அங்கே கொடுத்துருவான். ஆனால் இவன் கொடுக்குறானா இல்லையான்னு பார்க்குறான். அப்படி கொடுக்கும்போது கொடுக்கிறவர்கள் என்ன நினைக்க வேண்டும்? அவனுக்கான ரிஸ்கை என் கை வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அதற்கு நான் நன்றி செலுத்துவேன். ஏன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஏன் சொத்து கிடையாது, எனக்கான காசு கிடையாது. அவனுக்கான காசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிட்ட சேர்த்து கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கா? என்னை சோதிப்பதற்காக, என்னை சோதிப்பதற்காக. ஆதாமின் ஃபதுலி ரப்பி வீடுகளில் நாம் எழுதி போடுறோம், இது என் இறைவனுடைய அருட்படை. இது யார் சொன்னது? அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. எப்போ சொல்கிறாங்க? அந்த பல்கீஸ் அம்மா வரும்போது அதற்கு முன்னதாக அவருடைய அரியணை என்னுடைய சபையில் வந்தனோன்னு யார் கொண்டு வர்றான்னு கேட்குறாங்க. இந்த சபை முடிகிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வர்றேன்னு ஒரு ஜின்னு சொல்லுது. இல்லை இல்லை, அதை விட வேகமாக எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது, இவை மூடி திறப்பதற்குள்ளாக, கண் சிமிட்டி முடிப்பதற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இஸ்முல் ஆலம், மிகச்சிறந்த மந்திர வார்த்தை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொன்னார், நான் கொண்டு வர்றேன், நான் கொண்டு வருகிறேன். அப்போதான் சொன்னார், ஆதம் பகுதி, இது இறைவன் எனக்கு அளித்த அருட்கொடை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சொல்லலை, எவ்வளவு அஷ்குர் அம்மா, இந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்று என்னை சோதிப்பதற்காக இறைவன் தந்திருக்கிறார். ஈச் எவ்வரி கிஃப்ட், நமக்கு வழங்கப்படுகிற எல்லா அருட்கொடைகளும் சோதனை. அதாவது ஒரு கவிஞர் சொன்னார், ஆபத்தில்லாத அருட்கொடை அண்ணன் நபி மட்டுமே, ரசூல்லா மட்டும்தான் ஆபத்து கிடையாது. ஒரு பொருள் எடுத்தால் இந்த பொருள் நமக்கு நன்மை தான், சில நேரங்களில் தீமை. அன்றைக்கி வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டுங்க, உருட்டின்னு போகிறேன், ஒருத்தர் அழகான கமெண்ட் அடிக்கிறார்,
அதற்கு ஓடுற வரைக்கும் தான் வண்டி, இல்லைன்னா சண்டிங்க. நல்ல விஷயம். ஓடுனா தான் வண்டி, ஓடலைன்னா சண்டித்தனம் பண்ணும். இப்படி நமக்கு வழங்கப்படுகிற எல்லா அருட்கொடைகளும் ஆபத்துக்களை ஒழித்து வைத்திருக்கிறது. ஆபத்தில்லாத அருட்கொடை அண்ணல் நபியை நீங்கள் மாத்திரம்தான். அற்புதமாக கருதப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையிலே எந்த ஆபத்தும் கிடையாது. முழுக்க அனுக்கிரகம், முழுக்க அருட்கொடை தான். மீது எல்லா அருட்கொடைகளும் நமக்கான சோதனைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஒரு வசனத்தில், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கான சோதனைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். குழந்தைகள் நமக்கு சோதனைகள். குழந்தைகள் நம் வழியாக வந்தவர்கள், நமக்கானவர்கள் அல்ல. நம் வழியாக வந்தவர்கள் நமக்கானவர்கள் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டா பல சண்டைகள், சச்சரவுகள், பல பஞ்சாயத்துகள் வராது. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் நமக்கானவர்கள் அல்ல, நம் வழியாக வந்தவர்கள். அவங்களுடைய உலகம் வேறு, கனவு வேறு, எல்லாம் வேறு. ஜஸ்ட் வழிகாட்டுதல் மட்டும் இருக்கிறது. தெளிவான வழிகாட்டுதல் இல்லைன்னா நாளைக்கு இருந்தால் நம்மளை மாற்றி விடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்கிறான். ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை நம் குழந்தை நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால், நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தை கேட்கும், நாங்கள் இன்றைக்கு நரகம் செல்வதற்கு காரணம் எங்கள் பெற்றோர்கள் தான். எனவே எங்களுக்கு கொடுக்கும் தண்டனையை போல 2 மடங்கு கொடு என்று நமக்கு எதிராக துஆ செய்யும், கேட்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எந்த குழந்தையை ஆசையாக, எந்த குழந்தையை செல்லமாக வளர்த்தோமோ, எந்த குழந்தைக்காக பல்வேறு இரவுகள் விழித்திருந்தோமோ, எந்த குழந்தைக்காக நம்முடைய எல்லா சுகங்களை எல்லாம் இழந்தோமோ, அந்த குழந்தை நாளைக்கு பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹசன், ஹுசைன் 2 பேரும் அவங்க அத்தா சட்டை எடுத்து, பெரிய சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு தத்தி வர்றாங்க. குழந்தைக்கு இறங்காதவங்க யாரும் கிடையாது. இறங்கலைன்னா, குழந்தையை கண்டு கருணை காட்டலன்னா மனுஷனே கிடையாது. அக்கறை ஹாபிஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் நபியுடைய சபையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனை எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. அவருக்கு இது ஆச்சரியமாக இருக்கு. அவர் கேட்குறாரு, யாரை சொல்லலாம், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை கூட நான் எடுத்து இப்படி முத்தமிட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அன்பை எடுத்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்வேன்? குழந்தைகளை முத்தமிடுவது, அன்பாக நடத்துவது என்பது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ குத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகள் தங்களுடைய தகப்பனாருடைய சட்டைகளை, நீள சட்டைகளை போட்டுக்கொண்டு தத்தி வருகிறதை பார்த்து இறங்கிட்டாங்க. இறங்கி கீழே வந்து 2ஐயும் அணைத்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னல் வலத முஜிபினத்தும் உபகரத்தும், குழந்தைகள் நிச்சயமாக கஞ்சத்தனமாகவும் கோழைத்தனமாகவும் மாற்றுகிறது. மனிதனை கஞ்சத்தனமாக மாற்றுகிறது, கோழைத்தனமாக மாற்றுகிறது. நிறைய விசாலமாக செலவழிச்சுட்டு இருப்பான். இந்த குழந்தை வந்த உடனே அதில் ஒரு தடை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கும். விசாலத்தன்மை போயிடும். அதுபோல வீரமாக இருப்பான். தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வீரத்தை சுருட்டி வைத்துக் கொள்ளும். கோழைத்தனமாக மாறும். இப்படி கோழைத்தனத்தையும் கஞ்சத்தனத்தையும் ஊட்டக்கூடியதாக இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த குழந்தைகள் விஷயமாக பார்க்கிற இந்த பார்வை இருக்கிறதே இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் மிகச் சரியாக வளர்க்கப்பட்டால் நாம் சொர்க்கம் செல்வதற்கு அவைகள் காரணம். நாம் ஒருவேளை நரகத்திற்கு போவதாக இருந்தால் அந்த குழந்தைகள் சரியாக வளர்க்கப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் நமக்காக மன்றாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்து போன பிறகு எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம சகோதரர்கள் சிலர் சொல்கிறாங்க. இறந்து போன உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இறந்து போன பிறகு பல விஷயங்கள் போகும். அதில் ஒன்று வரதும் சாலிஹன் யதுஊலஹு, அந்த பெற்றோருக்காக பிரார்த்திக்கிற குழந்தையின் பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் சொன்னோம். 7 விஷயங்கள் சொன்னோம். புத்தகம் வருகிறது, ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம் விட்டு செல்லுகிற புத்தகம் நமக்காக பேசும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 விஷயங்களில் புத்தகம் ஒன்று.
சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம். சதக்கா 2 வகை. ஒன்று, ஒரு பசியாளிக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இது அந்த நேரத்தினுடைய தர்மம். ஒரு பள்ளிவாசலையோ, ஒரு மதரசாவையோ, ஒரு நிழற்கூடத்தையோ, ஒரு தண்ணீர் கிணறையோ மக்கள் பயன்பாட்டிற்கான தொடர்பு பயன்பாட்டிற்காக நாம் உருவாக்குகிற எந்த ஒன்றும் சதக்கத்துல் ஜாரியா, அதிலிருந்து பயன்பெறுகிற காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், இறந்து போனதற்கு பிறகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குழந்தைகள் சரியாக வளர்க்கப்பட்டால் அது நமக்கு நன்மை தான். அதுபோல் சொத்துக்களுடைய விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கும். சொத்துக்களை பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு விட்டு போனால் போதும். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்க வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தைகள் தான், அதனால் பெரிய அளவில் சொத்துக்கள் எழுதி வைக்கணுங்கிற தேவையில்லை, நான் எல்லாத்தையும் இந்த தீனுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மொத்தத்தையும் மார்க்கத்திற்காக எழுதி வைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை கூடாது அப்படின்னா. இன்றைக்கு உள்ள தலைவராக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க, நல்ல விஷயம், எழுதுங்க, கட்சிக்கு எழுதுங்க, இயக்கத்துக்கு எழுதுங்கன்னு எழுதி வாங்கி போயிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. அவங்க நபி இல்லையா, தவறு என்று சொல்லுவாங்க. இப்போ நான் அரைவாசி, அதுவும் கூடாது. 1/3, மூன்றில் ஒரு பகுதி, மூன்றில் ஒரு பகுதியை எழுதி. அதனால தான் இன்றைக்கி இஸ்லாமிய ஷரியத்தில் 1/3 பாகத்தை மட்டுமே தானம் கொடுப்பதற்கான வழி இருக்குது. மற்ற சகோதர மதத்தில் வந்து அவங்க பிள்ளைங்க மேலே கோவப்பட்டால் மொத்தத்தையும் வேற எங்கேயா எழுதி வச்சு போயிடலாம். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்துகிற சூழலில் விட்டு செல்வதை விட கொஞ்சம் சொத்துக்களை விட்டு செல்வது சிறந்தது என்று சொன்னார். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு கையேந்தக்கூடாது என்கிற அளவிற்கு தான் சொத்துக்கள் இருக்க வேண்டுமே தவிர வாழலாம சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அந்த சொத்துக்களால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அந்த சொத்துக்கள் ஒழுங்காக செலவழிக்கப்படாவிட்டால் கேள்வி கணக்கு நமக்கு இருக்கிறது. அதற்கு மாற்றமாக என்ன முடியுமோ அதை நாம் செய்துள்ளோம். நாம் இருக்கிற வரைக்கும் அனுபவித்து செலவழித்து தர்மம் செய்து அறக்காரியங்களுக்கு அதை பயன்படுத்தி ஓரளவிற்கு. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சார், சொத்துக்கள் சேர்க்கவில்லை. ஹஜ்ஜே கடமை இல்லைங்க. ஒரு டாக்டர் நம்ப முடியுதா? அவர் இறக்கும் தருவாயில் அவருடைய ஃபீஸ் வெறும் 40 ரூபாய். இறக்கும் தருவாயில் 40 ரூபாய். மேபி அவர் ஆரம்பிக்கும் போது 1 ரூபாயாக இருக்கிறார். 1 ரூபாயில் ஆரம்பிச்சார். அவற்றை என்ன குணம்னா அந்த தர்மத்தின் சிந்தனை. அதுபோல மருத்துவர்களை இன்றைக்கு பார்க்க முடியாது. இலவசமாக மருந்து, இலவசமாக வைத்தியம் பார்க்கிறார், நோய் கண்டறிகிறார், இலவசமாக மருந்துகள் எழுதுகிறார், இலவசமாக மருந்து கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் மருத்துவர்களை பார்த்திருப்பீர்கள், இப்படிப்பட்ட மருத்துவர்களை. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிடுவதற்கு அவளிடத்தில் உணவு உண்ண காசு இல்லை என்று சொன்னால் பைசா கொடுத்து பன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போடுன்னு சொல்லக்கூடிய டாக்டர் அவர் மறைந்து விட்டார். அல்ல அவருடைய மன்னரை வெளிச்சமாக்க வேண்டும். அவர் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தார், அவ்வளவுதான். வேறு சொத்துக்களை சேர்க்கவில்லை. அவருக்கு கடமையே இல்லை. ஹஜ் கடமையாகிற அளவுக்கு சொத்து சேர விடவில்லை. அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு சம்பாதித்தார். டாக்டர் தொழில், எம்பிபிஎஸ் டாக்டர் தொழில் என்பது எவ்வளவு பெரிய பணம் கொட்டுகிற ஒரு தொழில். இது கூட்டம் அலை போதும். அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு 1.5 நாட்கள் மக்கள் வந்து போய் கொண்டிருந்தார். 1.5 நாட்கள். மோஸ்ட்லி அதர் காஸ்ட், சர்வ சமயத்தை சார்ந்த மக்கள். அவரால் பலன் பெற்றவர்கள், அவரால் பயனடைந்தவர்கள், அவரால் குணம் பெற்றவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பார்த்துவிட்டு சென்றார்கள். ஒரு அரசியல் விஐபிக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட மிக உயர்வாக இருக்கும். ஜும்மாவிலே அன்றைக்கு ஜும்மாவுடைய பயான், அவரை குறித்து பயான், ஜும்மாவிற்கு பிறகு நல்லடக்கம். யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறந்து போனதற்கு பிறகு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழும்போது மிகச் சரியாக இருக்கும். நிறைய சொத்துக்களை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கிற எந்த அவசியம் கிடையாது. மீன் கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு மீன்களை கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்கும் டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அல்ல அவர்களுக்கு ஒன்றை உருவாக்குகிறார். ஒரு
குழந்தை உருவாகுவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவனுடைய அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு விட்டுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே பிறப்பான், யாருக்கு குழந்தையாக பிறப்பான், எந்த இடத்திலே அவன் திருமணம் செய்வான், எத்தனை குழந்தைகள், என்ன சாப்பிடுவான், என்ன குடிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், எந்த இடத்தில் மரணமாவான் என்பது உட்பட அனைத்தும் தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு குழந்தை இந்த உலகத்திலே வருகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் என்ன செய்வோம்? வழிகாட்டலாம். கொஞ்சம் அவர்கள் பிறரிடத்திலே கையேறாமல். இந்த தொழிலுக்கு முன்னாடி திவானன் கூட பேசிக்கிட்டு இப்போ ஒரு மார்க் அறிஞர் உதவி கேட்டு நின்றார். அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு சொன்னாங்க. உண்மையிலே பெரிய கவலை. மார்க் அறிஞர்களைத்தான் இந்த சமுதாயம் அவ்வளவு பாடுபடுத்தினார். கம்பீரமாக உரையாற்றக்கூடியவர்கள் கடைசி வரிகளில் அந்த கம்பீரத்தை தொலைத்துவிட்டு இந்த சமுதாயத்தில் கையெழுத்துகிறார். பெரிய அவன் மொத்த சமுதாயம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது. ஒரு நமது ஊரை சார்ந்த ஒரு மார்க்க அறிஞர் தேவையாகிறார் என்றால் மொத்த மக்களும் குற்றவாளி. அதில் யாரும் தப்பிக்க முடியாது. மொத்த மக்களும் குற்றவாளி. அவருடைய மொத்த வாழ்க்கையை இழந்து சமுதாயத்திற்காக இருக்கிறார்கள் சொல்லும்போது கடைசியில் எந்த ஒரு ஆதரவு அல்லாஹ் இருக்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் சக மனிதனாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு நிர்வாகமாக நீ என்ன பங்காற்ற, உன்னுடைய ரோல் என்ன என்று அல்லாஹ் கேட்கிற போது நாம் எல்லாம் குற்றவாளி. அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்து போனதற்கு பிறகு மனிதனுக்கு பயனளிக்கிற விஷயங்களிலே நல்ல பிள்ளைகள் அவன் கேட்கிற துவாக்கள் என்று சொன்னாங்க. அப்போ எல்லோரும் கேட்கிறார்கள், எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல நல்ல கண் இருக்கிறவர்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும். கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கான ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. காது திறந்திருக்க வேண்டும், ஏதோ என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை கிடைக்கப் போகிறது என்கிற அலர்ட். 24 மணி நேரம் விழிப்புணர்வு. சூஃபியாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தான் வேறுபட்டு இருக்கிறார்கள். இறைநேசர்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுவதற்கான காரணம் அவர்கள் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நமக்கு சுன்னத்துங்கிற முறையில் தந்திருக்கிறாங்க. அதை வெறும் சுன்னத்துக்கள் என்று ஒதுக்கியதால் தான் நமக்கு அந்த நிகழ்வு கிடைக்கும். பள்ளிக்குள்ள வாரம் பாருங்க, வலது காலை வைத்து இந்த பிரார்த்தனை செய்யும், இடது காலை வைத்து வெளியேறு இந்த பிரார்த்தனை செய்யும். அப்போ வெளியேறுவோமா உள்ள வர்றோமாங்கிற கவனம் இருந்தால் தான் அந்த காலை எடுத்து வைக்க முடியும். பல நேரங்களிலே பயணத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை பாத்ரூமில் செய்யணும். காரணம் நம்மகிட்ட அந்த அட்டென்ஷன் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம் என்று தெரியாது. தொழுகைக்கான நிய்யத் என்பதே வாயால் சொல்வதல்ல. நிய்யத் என்பது மனதால் நினைப்பது. இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்து, இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று சொல்வதல்ல. நாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழு கவனம் இங்கே இருக்கிறது. இப்படி அந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கான வழிகளை, வாய்ப்புகளை திரும்ப 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 தனது சுன்னத்துக்களின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை விட்டு விலகி வெகு தூரம் நாம் அதை வெற்றி சடங்காக்கி விட்டு வெகு தூரம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், அதெல்லாம் சடங்காக்கி தொழுகையா ஒரு நியத், அவ்வளவுதான். அந்த நியத்தில் நம்முடைய மனம் இருக்கிறதா இல்லையா எனக்கு கவலை இல்லை. ஒரு லுஹர்ல 5 ரக்காத் தொழுதுட்டாங்க. இதே பள்ளியில் தான் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லுஹர் நேரம் ஒரு நிகழ்வு முடித்து லுஹர் தொழுது 5 ரக்காத். அப்போ அதை சுட்டி காட்டலை. முன் சஃபில் இருக்கிறவர்கள் யாரும் சுட்டி காட்டல, பின் சஃபில் இருக்கிறவர்கள் சுட்டி காட்டல. யார் சொன்னால் என்ன? ஆனால் அன்றைக்கு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, முன் வரிசையில் எல்லாரும் தூங்கவா செய்றீங்க அப்படின்னு. இப்போ பின் வரிசையில் யார்? எல்லோருக்கும் அது இயல்பாக இருக்க வேண்டும். எத்தனை ரக்காத்துகள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற தெளிவு கூட இல்லை என்று சொன்னால் அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈடுபாடு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்படித்தான் நாம் போய்கொண்டே இருக்கிறோம். காலம் சட்டென்று ஓடிவிடும், கன நேரத்தில் மாறிவிடும், எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று ஒரு சுகவீனத்திற்கு காரணத்தினாலோ, ஒரு வாழ்க்கை மாற்றத்திலோ, ஒரு கொரோனா போன்ற பேராபத்துகளிலோ ஏதோ ஒன்று சிக்கி நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதற்கு முன்னாலே இப்போது இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேத வசனங்களில் சொல்லுகிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற, சுன்னத்துக்களில் சொல்லுகிற, ஹதீஸில் சொல்லுகிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனமாக பார்த்து அவற்றில் நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி கொண்டு செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய உயர்ந்த தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.